சீரியஸ்லி இந்த கேபிஒய் பாலா பிரச்சனை முடிஞ்சிரும்னு பார்த்தா அது முடியவே முடியாது போல ஒரு தொடர்கதை மாதிரி அப்படியே என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு. நான் வலையொலியில் பார்க்குறேன், தேடி தேடி போய் தள்ளு வண்டி கடை வச்சிருக்கிற முதியவர்களுக்கு வண்டி வாங்கி கொடுக்கறது, இயலாதவர்களை தேடி தேடி போய் உதவுகிற உள்ளம் இந்த உலகத்திலே உயர்ந்தது என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆக்சுவலாக பாலா மேலே ஏகப்பட்ட புகார்கள் வந்தது. அவர் வந்து எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு, ஸ்கேம் பண்ணிட்டாரு, மாட்டிக்கினாரு அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட புகார்கள் வந்தது. ஸோ அதுக்காக தான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன், இந்த மாதிரி பாலா வந்து அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. நான் அந்த வீடியோ போட்டு ஒரு 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தார். அதாவது பாலா ஒரு வீடியோ போட்டிருந்தாப்புல அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கைக்கூலி இல்லைங்க தினக்கூலிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. சர்வதேச கைக்கூலியா ஐயா, நான் தினக்கூலி. இது ஒரு பக்கம் இருக்கு சொல்ல. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, பாலா ஒரு விளக்கம் கொடுத்தாருல, இப்போ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த கட்ட ப்ரூஃபை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரூஃப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யூடியூப்ல சில வீடியோஸ் பார்த்துருந்தா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆக்சுவலாக மேட்டர் என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ரூஃப் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அது என்ன ப்ரூஃப் அப்படி எடுத்துட்டு வந்துட்டாங்க, பாலா மேலே உண்மையிலே தப்பு இருக்கா இல்லையா, அப்படி இதுக்கு ஒரு எண்டு இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த கேபிஒய் பாலா பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆனது எங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்பர் பிளேட்ல தான். இது திருட்டு வண்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி எழுப்பிட்டு இருந்தாங்க. பாலா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாரு. அந்த வண்டியோட ஸ்டிக்கர் ஒட்டும் போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு ஸ்டிக்கர் கொஞ்சம் தப்பா இருக்கு, லைட்டாக பார்க்கும்போது சரியா தெரியல, அதுதான் நீங்க நம்பர் மாத்தி போடுறீங்க, அதனால தான் அங்க போய் காமிக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பாலா மேல தான் தப்பு, பாலா தான் கைக்கூலி, இன்டர்நேஷனல் கைக்கூலி, அவன் ஏதோ பயங்கரமா பிளான் பண்றாங்க, அதாவது அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய டீம் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தவங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஆக்சுவலா பாலா வந்து கைக்கூலி இல்ல, பாலாவை வச்சு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பாலா வந்து ஒன்றும் அறியாத புள்ளதாங்க, ஆனால் அவனை வந்து இயக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கே தெரியாமல் அவன் வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஆட்டு விற்கிற பொம்மையாக வந்து பாலா இருந்துகிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு என்ன புரியலனா, இது மூலமா அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ஃபஸ்ட்டு பாலா தப்புன்றாங்க, அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க, இப்போ பாலா மேலே தப்பு இல்லை, பாலாவை வச்சு தான் இன்னொருத்தவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க, அது இன்னொருத்தவங்க யாருன்றது சொல்ல மாட்டாங்க, ஆனால் பெரிய டீம் இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்கிறாங்க. அந்த பெரிய டீம் யாரா, அதை கொஞ்சம் ஓப்பனாக சொல்லி தொலைங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனிவேஸ் அவங்க இப்போ இன்னும் கொஞ்சம் ஆதாரம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, அது என்னன்னா அந்த பாலாவோட அந்த நம்பர் பிளேட்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த ஆம்புலன்ஸு, ஸோ அந்த நம்பர் பிளேட்லாம் போட்டு பார்க்கும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா 30 வருஷம் பழைய வண்டி, இந்த வண்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்பயோ வந்து எக்ஸ்பைரி ஆகிடுச்சு, இதெல்லாம் இப்போ ஓட்டவே கூடாது, இதுவே ஒரு பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி இதெல்லாம் எடுத்துட்டு வந்து இதுதான் இப்போ நான் கொண்டு வந்திருக்க ஆதாரம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்து நீட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலனா, ஓகே 30 வருஷம் பழைய வண்டி, அவர் செகண்ட் ஹேண்ட்ஸில் அந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்கலாம், அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லாம் 15 வருஷம் 30 வருஷம் பழைய வண்டியாக இருக்குது, அது எஃப்சி பண்ணாத வண்டி, இது ஓட்டுறதே ஒரு கிரைம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க, இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அவன் இன்டர்நேஷனல் கைக்கூலின்னு சொல்ல வந்தீங்க, அப்படின்னும் போது அதுக்கான ஆதாரத்தை நீங்கள் கொடுப்பீங்கன்னு பார்த்தா இன்னும் அந்த நம்பர் பிளேட்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு இந்த ஆதாரம் வேணாம், எங்களுக்கு வந்து கேபிஒய் பாலா இன்டர்நேஷனல் கைக்கூலியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க அப்படின்றதான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க எதை சொல்ல வந்தீங்களோ அதை விட்டுட்டு இந்த நம்பர் பிளேட்ல சுத்துறீங்க. இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம் பழைய வண்டி, 40 வருஷம் பழைய, அது எத்தனை வருஷம் பழைய வண்டியாகவும் இருக்கலாம், ஆனா பாலாக்கும் அந்த பெரிய டீம் பெரிய நெட்வொர்க் பின்னாடி இருக்குன்னீங்களே, அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்படி லிங்க், அதுக்கான ஆதாரத்தை கொடுங்கன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்பார்ச்சுனேட்லி அதுக்கான ஆதாரத்தை அவங்க இப்போ வரையும் கொடுக்கல அப்படின்றதான் உண்மை. இன்னொரு சைடில் பப்ளிக்லி என்ன பண்றாங்க, நிறைய பேருக்கு பாலாக்கு அகைன்ஸ்டான ஒப்பீனியனை வைக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ஓகே பாலா ஹெல்ப் பண்றாருன்னு வச்சுப்போமே, லாஸ்ட் வீடியோ கமெண்ட்ல கூட சில பேர் போட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்க சொல்ற மாதிரி பாலா உண்மையிலே நல்ல மனசு, ஹெல்ப் பண்றாரு, எல்லாம் ஓகே, ஏன் ப்ரோ வீடியோ எடுக்கிறாரு, அதுக்கு அந்த வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், இருந்தாலும் இப்போ திருப்பியும் சொல்றேன், அவர் வீடியோ எடுக்கிறது தப்புன்னு சொல்ல முடியுமான்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். ஆனா எனக்கு பிடிக்காது அப்படின்றத லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன், இப்பயும் சொல்றேன், அந்த மாதிரி வீடியோ எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. அது அந்த மாதிரி ஹெல்ப் பண்றதுக்கு பண்ணாமே இருக்கலாம் அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அது ஆனால் அது மாதிரி பண்றது தப்புன்னு என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நான் ஒரு 10 பேருக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாரா நான் 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணேன், ஆனால் அவங்கள யாருமே நான் வீடியோ எடுக்கல, ஆனால் நீ என்ன பண்ற, இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்ற, வீடியோ எடுத்து போடுற, அப்போ அது தப்புன்ற சொல்ற ஒரு ரைட்ஸ் வந்து எனக்கு இருக்குது. ஆனால் நான் அந்த 10 பேருக்கு அந்த ஹெல்ப்பே பண்ணல, யாருக்குமே உதவி பண்ணாத ஒருத்தன் எப்படி வந்து தப்புன்னு என்னால் வந்து கொஸ்டின் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. இதுக்கு பர்சனலாக எனக்கு தோன்ற விஷயங்க. ஆனால் பாலா வீடியோ எடுக்கிறது தப்பான்னு கேட்டிங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது, எனக்கு பிடிக்கலன்னு வேணா சொல்ல, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி வீடியோ எடுத்து போடுறது பிடிக்கல. மேபி அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் இந்த மாதிரி பண்ணுறது வந்து, அதாவது நான் வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணும்போது இதை பார்த்து இன்னொரு 4 பேர் வீடியோ கோசமோ இல்லை வந்து வேற ஏதாவது ஒரு ரீசனுக்காகவே இந்த மாதிரி பண்ணும்போது இன்னொரு 10 பேர் பலன் அடைவாங்க. ஏதோ ஒரு ரீசனுக்காக இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணும்போது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும்போது அவங்க பலன் அடைகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அந்த உதவி எதுக்கோசமோ பண்ணுறாங்க, அவங்க ஃபேமஸ் ஆகிறதுக்கோசம் பண்ணுறாங்க, இல்லை வந்து உண்மையிலே நல்ல மனசோட பண்ணுறாங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் தள்ளி வச்சுட்டு அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்களே இல்லையா அதை மட்டும் பாருங்கன்றதை நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதில் ஒவ்வொருத்தரும் ஒப்பீனியனும் மாறுபடும். சில பேர் வந்து வீடியோ எடுக்கிறது பிடிக்காது, என்ன மாதிரி சில பேருக்கு வீடியோ எடுக்கிறது ஓகேன்ற மாதிரி தோணும். ஸோ அதனால வந்து இதனால வந்து ஒருத்தன் பண்ணுறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோர்ஜரி, அவங்க வந்து இன்டர்நேஷனல் கைக்கூலி அப்படின்னு சொல்கிறது என்னால் அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான ஆதாரம் இருந்தால் பரவாயில்லைங்க. நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அசம்ஷன்
அசம்ஷன்லேயே பேசிகிட்டு இருக்காங்க. பாலா கிட்ட இவ்வளோ எப்படி காசு வந்தது, அவன் வந்து எப்படி இது பண்ணிட்டு இருக்கான். அதாவது அந்த வீடியோவில் அவர் வந்து க்ளீனாக சொல்லியிருப்பாரு, நான் உழைச்சி நான் ஹெல்ப் பண்ணுறேன், அது ஒரே ஒரு படம் நடிச்சிட்டேன், அந்த படம் நடிச்சது உங்களுக்கு இவ்வளோ இதுவாக இருக்கா, இவ்வளோ வன்மத்தை ஏன்டா மேலே கொட்டுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்ன மேட்டர்னா, அந்த காந்தி கண்ணாடின்னு ஒரு படம் வந்ததுங்க, அந்த படத்தில் நடித்த ஒரு காரணத்தினால தான் இவ்வளோ பேர் என் மேலே வன்மத்தை கொட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பாலா சொல்கிறாரு. மேபி அவர் வளர்ந்துட்டாருன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல, இவ்வளோ சீக்கிரம் எப்படி இவன் வந்து ஹீரோ ஆனா அப்படின்னு நினைக்கிறாங்களே என்னன்னு தெரியல. ஸோ அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன சொல்ல வராங்க, அந்த படம் நடிச்சதுனால என் மேலே வன்மத்தை கொட்டுறாங்கன்ற மாதிரி சொல்ல வராரு. இது மட்டும் இல்லாமல் என்ன சொல்றாங்க, நிறைய பேர் வந்து பாலாவை அவசரப்பட்டு புகழ்ந்து பேசிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இருக்கார்ல, அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, பாலா மாதிரி ஒரு நல்லவனை பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி இந்த காந்தி கண்ணாடி ஆடியோ லான்ச்ல வந்து பேசியிருப்பாரு. அப்போ வந்து நிறைய பேசியிருப்பாரு, இந்த மாதிரி வந்து அவன் நல்லவன், அவனுக்குன்னு கூட எடுத்து வைக்காம நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பாராட்டி பேசியிருப்பாரு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு தான் யாரையும் அவசரப்பட்டு புகழ்ந்து பேசக்கூடாது, அவர் பண்றது தப்பு, சீமான் பண்றது தப்பு, எதுக்கு இந்த மாதிரி ஆட்களை வந்து அவசரப்படுறீங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் செக் பண்ணாமே எதுக்கு அவசரப்பட்டு புகழ்றீங்க, இப்போ பாருங்க பாலா மாட்டிக்கினா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்பயும் சொல்றேன், பாலா மாட்டலங்க, ஏன்னா மாட்டினா அதுக்கான ஆதாரம் வேணும். பாலா என்ன பண்ணியிருக்காரு, வேற ஏதோ ஒரு பெரிய நெட்வொர்க் கூட லிங்க் இருந்தா எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்ற ஆதாரம் வேணும். அந்த ஆதாரம் இல்லாமல் குற்றச்சாட்டு வைக்கிறதே தப்பு. இப்போ பாலா மாதிரி ஒரு ஆள் மேலே ஈஸியாக வந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு வச்சிடும். வேற யாராவது ஒரு பெரிய ஆள் மேலே குற்றச்சாட்டு வச்சேன்னா உடனே பார்த்தீங்கன்னா கேஸ் போடுவாங்க. இப்போலாம் யூடியூப்ல சிலரை பற்றி பேசினாலே அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே வந்து லீகல் ஆக்ஷன் எடுத்து உடனே அந்த வீடியோ ரிமூவ் பண்ண வைக்கிறாங்க. பாலா மாதிரி ஒரு ஆள் எதுவுமே பண்ண முடியாதுன்ற சுச்சுவேஷனில் இருக்க ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை பற்றி என்ன வேணா பேசலாம், அவர் என்ன பேசினாலும் அவர் விட்டு போயிடுவாருங்க, தொடச்சு விட்டு போயிடுவாருங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிட்டு அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பாலா இதை லீகலாக அப்ரோச் பண்ணால் எல்லாரும் அடங்கிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஸோ ஓவராலாக இது வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இது வந்து பாலா என்னதான் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போட்டாலும் இப்போ அடுத்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, ஏன் 30 வருஷம் வண்டி இது, ஸோ பழைய வண்டியை வாங்கி கொடுக்குற, நிறைய பேர் அந்த வாங்கி அப்படிப்பட்ட வண்டி ஓடுறத பெரிய ரிஸ்க் அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ பாலா இப்போ அடுத்து இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச அவர் ஹெல்ப் பண்ணுற அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து நோக்கி போயிட்டார். அதை தாண்டிட்டு திருப்பியும் அடுத்தடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் வருது. பர்சனலாக என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா, அவர் வந்து வீடியோ போடுறாருல, இதை தாண்டி வீடியோ போடாமே நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நான் இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் இந்த இஷ்யூலாம் வந்ததுக்கப்புறம் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேதர் பண்ணும்போது அப்போ சில பேர்கிட்ட கேட்கும் போது தான் தெரியுது, பாலா வீடியோ போடுறது கம்மி தாங்க, வீடியோவை தாண்டி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கான். ஸோ வீடியோ எடுக்கும் போது சில விஷயம் என்ன பண்ணிடும், பிளான் பண்ணி வீடியோ எடுப்பான். ஆனால் அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீடியோலாம் எடுக்காமல் எதுவும் இல்லாமல் கையில் உடனே காசு கேட்டாங்கன்னா உடனே எடுத்து கொடுத்துருவான். ஸோ அந்த மாதிரி அவனுக்கு ஹெல்பிங் டெண்டன்சி இயற்கையாகவே இருக்குது, ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான். அப்படிப்பட்டவனை இந்த மாதிரி வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சு அவனை அடிக்கணும், தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எப்போ முடியுனே தெரியலங்க. ஆனால் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வரணும். ஏன்னா இந்த மாதிரி பையனை வந்து இப்போ எல்லாருமே அடிச்சாங்கன்னா நாளைக்கு இதே மாதிரி பையன் வந்து வரமாட்டான். சம்பாதிக்கிற பணம் மொத்தத்தையும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மனசு இருந்தாலுமே நம்மளே நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரும், அதனால் ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்றதுனால மொத்த பணத்தையும் அவனே தான் வச்சுப்பான். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற பசங்களை என்கரேஜ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் ஏன் அதை பண்ணுறான், அவன் ஏன் இதை பண்ணுறான், அவன் ஏன் அப்படி பண்ணுறான், அவன் ஏன் இப்படி பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட கிரிட்டிசிசம் வந்து பாலா மேலே வந்துகிட்டா இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஓவராகவும் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் விசாரிச்ச சில பேர் வந்து சொன்னாங்க. ஸோ உங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்க. இங்கே வந்து பாலா வீடியோ எடுக்கிற தப்புன்னு சொல்றீங்களா, அது உங்களோட ஒப்பீனியன் கரெக்ட் தான், அதை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆமாம் வீடியோ எடுக்கிற தப்பு எனக்கும் பிடிக்கல. ஆனால் ஹெல்ப் பண்ணுறது வந்து சரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை பாலா வந்து இந்த மாதிரி ஹெல்ப்பே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா பாலா தப்பு 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 தப்புன்னு அவ்வளோ கமெண்ட்ஸ் போடும்போது அவன் ஏன் தப்பு, ஹெல்ப் பண்ணுறதுனால மட்டும் தப்பா, இல்லை அவன் இன்டர்நேஷனல் கைக்கூலின்னு சொல்லும்போது அதுக்கான ஆதாரம் இருந்தால் சொல்கிறாங்களே சில பேர் ஆதாரம் ரிலீஸ் பண்ணுறாங்களே, இன்டர்நேஷனல் கைக்கூலி அப்படின்றதுக்கான ஆதாரம் இருக்கா, இல்லை பெரிய பேக் போன் இருக்குன்றாங்களே, ஸோ அதுக்கான ஆதாரம் இருக்கா? அந்த ஆதாரம் இருந்தால் நீங்கள் அதை நம்புங்க. ஆதாரமே இல்லாமல் ஒருத்த மேலே வைக்கிற குற்றச்சாட்டை ஈஸியாக நம்பிக்கிட்டு அவன் மேலே பழிய போகிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அக்செப்ட் பண்ண முடியல. எனிவேஸ் என்னை பொறுத்த வரைக்கும் பாலா பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சோஷியல் மீடியாவில் அப்புறம் சில பேர்கிட்ட கேட்ட இன்ஃபர்மேஷன் வச்சு என்னால் என்ன தெரிஞ்சிக்க முடியுதுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் பாலாக்கு இருக்குது. அது அவர் பண்ணுற விதம் வேணால் மாறலாம், நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விதத்தில் கூட பண்ணலாம். ஆனால் ஹெல்ப் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா அவரோட ஸ்டேஜில் இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பை பை.